உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் தொண்டமனாரில் அமைஞ்சிருக்கிற செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தை அன்னதான கந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு வரலாற்று பதிவை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வரலாற்று பதிவோடு சேர்த்து இந்த ஆலயத்தினுடைய அமைப்பையும் நாங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆலயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய ஒரு முழுமையான வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆகவே இந்த காணொலியினூடாக அந்த வரலாறை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுவீர்கள். காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். செல்வச்சன்னதி யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி மேற்கு முனையிலே தொண்டைமான் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முருகன் கோயில் ஆகும். இக்கோயில் ஆற்றங்கரையான் சின்ன கதிர்காமம், செல்ல கதிர்காமம், அன்னதான கந்தன், கல்லோடை என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. சந்நிதியான் தோற்றம், அமைப்பு, வழிபாட்டு முறை எல்லாம் சற்று வித்தியாசமானவை. இங்கு வானளவு எழுந்த கோபுரங்களோ தூபிகளோ கட்டிடங்களோ விமானங்களோ இல்லை. ஆலய முற்றத்தில் நந்தியும் சுற்றி வரவுள்ள அன்னதான மடங்களும் மருதமரக்காடும் தொண்டமன் ஆறும் சந்நிதிக்கு மெருகூட்டுவதாக உள்ளன. ஆலயத்தின் எத்திசையிலிருந்து பார்த்தாலும் முருகனையும் அங்கு காட்டப்படும் தீபாராதனையும் தான் பார்க்க முடியும். இங்கு முருகனின் கையிலுள்ள வேலை வைத்து வழிபடும் முறை தொன்று தொட்டு காலமாக வழக்கத்தில் உள்ளது. இவ்வாலயத்தில் முருகப்பெருமான் வேல் வடிவத்திலே மூலமூர்த்தியாக காட்சி கொடுக்கின்றார். திருவிழா காலங்களில் வேல் உருவிலேயே எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றார். இவ்வேலில் சிகண்டி முனிவர் தன்னை தாக்க வந்த யானைக்கு வெற்றிலையை கிள்ளி வீசிய போது அது வேலாக மாறி யானையை தாக்கியதை எடுத்து காட்டும் முகமாக வெற்றிலையின் நுனி பதிக்கப்பட்டிருப்பதை இன்றும் காணலாம். கதிர்காமத்தை போல் வாய்கட்டி பூஜை செய்யும் முறையே இவ்வாலயத்திலும் காணப்படுகின்றது. வித்தியாசமான அமைப்பை கொண்ட இவ்வாலயம் வரலாற்று புகழ்மிக்கது. முன்பு வீரபாகு தேவர் சூரபத்மனிடம் தூது சென்றபோது தனது காலடியை கல்லோடை என்ற இடத்தில் பதித்து சென்றதாகவும், பின்பு திரும்பும் வேளை சந்திக்கால பூஜை செய்ய வேண்டியிருந்ததால் வள்ளி ஆற்றங்கரையில் பூவரச மரநிழலில் வேலொன்றை வைத்து சந்திக்கால பூஜை செய்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில் சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் தவம் செய்து முத்தியடைந்தார்களாம். செல்வச்சந்நிதி ஆலயத்தின் தலவிருட்சமாக பூவரச மரம் அமைந்துள்ளது. முருகப்பெருமானும் கதிர்காமருக்கு முதலில் காட்சி கொடுத்தது பூவரச மரத்தின் கீழேயே என்று கூறப்படுகிறது. 65 ஆலமர இலையில் முருகனுக்கு அமுது படைத்து பின்பு பக்த கோடிகளுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் முறை இன்றும் இருக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் குலோத்துங்கன் என்ற சோழ அரசனின் ஆட்சியில் கருணாகர தொண்டமான் என்ற சிற்றரசனால் வரலாற்று புகழ்பெற்ற தொண்டைமானாறு கட்டப்பட்டது. தொண்டமானால் வெட்டப்பட்ட தொண்டமானாறு வள்ளி நதியுடன் இணைந்த பகுதியாகும். இந்த வள்ளி நதியின் தொடுவாயிலேயே கருணாகர தொண்டமான் வெட்டி ஆழப்படுத்தி கடலுடன் இணைத்ததால் அது தொண்டமானாறு என்று அழைக்கப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகேயராலும் அதன் பின்பு ஒல்லாந்தராலும் அழிக்கப்பட்ட ஆலயம் ஒல்லாந்தர் கால பிற்பகுதியில் மருதர் கதிர்காமம் என்ற பக்தரால் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சந்நிதி முருகன் தன்மீது அளவு கடந்த பக்தி கொண்டு தன்னை வழிபடும் மருதர் கதிர்காமர் என்பவரிடம் தனக்கு பூஜை செய்யும் உரிமையை கொடுக்க விரும்பினார். தொண்டமனாறு ஆற்றங்கரையிலே மீன் பிடித்து தனது காலத்தை கடத்தி வந்தார் மருதர் கதிர்காமர். இவர் வளமை போல் அன்று ஆற்றங்கரையில் மீன் பிடித்து கொண்டிருந்த போது அவரை நோக்கி ஒரு குரல், கதிர்காமா இக்கரைக்கு வா என்றது. ஆச்சரியத்துடன் கரைக்கு சென்ற கதிர்காமரிடம் சந்நிதி முருகன் ஒரு சிறுவனாக காட்சி கொடுத்தார். அந்த சிறுவன் கதிர்காமரை நோக்கி, இந்த தொண்டைமான் ஆற்றங்கரையிலே இருக்கின்ற பூவரச மரத்தடியில் எனக்கு ஒரு ஆலயம் அமைத்து வழிபடுக என்று பணித்தான். உடனே கதிர்காமர், நானோ கடற்தொழில் செய்பவன், எனக்கு பூஜை முறைகள் தெரியாது என்று பணிவுடன் கூற, சிறுவன் கதிர்காமரை கண்ணை மூடுமாறு பணித்து
கதிர்காமம் அழைத்துச் சென்று அங்கு நடைபெறும் பூஜை முறைகளை காண்பித்து வழிபாட்டுக்கு ஒரு வேல் ஒன்றையும் வழங்கியதாக நூல்கள் கூறுகின்றன. அன்று தொடக்கம் முருக ஆசாரசீலராக கதிர்காமர் தொண்டைமான் ஆற்றங்கரையிலே செழிப்புற்று வளர்ந்துள்ள பூவரச மரத்தடியில் வேலை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். பூஜை முடிந்த பின்பு திருநீற்றை கொடுக்கும் முறை தெரியாமல் கதிர்காமர் தடுமாறிய போது, கதிர்காமா, நீ திருநூற்றை எடு, நான் போடுகிறேன் என்று அசரீதி வாக்கு கேட்டதாக கூறப்படுகிறது. அன்று முதல் தட்டிலிருந்து திருநீற்றை எடுப்பது கதிர்காமராகவும் அதை போடுபவர் சன்னதி முருகனாகவும் பக்தர்கள் கருதி அவரின் காலில் விழுந்து வணங்கி திருநீற்றை பெறுகின்றார்கள். காலில் விழுந்து திருநீற்றை பெறும்பொழுது தலையிலும் திருநீறு இடப்படும். இக்காட்சியை கண்டு பக்தர்கள் பெரிதும் பரவசம் அடைவார்கள். பூஜை முடிந்ததும் சந்நிதி முருகப்பெருமானும் கதிர்காமரும் ஆலய முன்பாக உள்ள திண்ணையிலிருந்து இன்றும் கதைப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு பூஜை செய்து வந்த கதிர்காமர் மனதில் ஒரு வருத்தம் தென்பட்டது. சந்நிதி முருகனுக்கு நெய்வேத்தியம் படைக்க தெரியாதே என்று. அப்படி இருக்கையில் ஒரு நாள் முதியவர் ஒருவர் கதிர்காமரை நோக்கி, நான் களைப்பாக இருக்கின்றேன், எனக்கு ஒரு ஆலமிலையில் கொஞ்சம் பச்சரிசி பொங்கலும் பயற்றங்கரியும் வைத்து தந்தால் போதும் என்றார். பூரிப்பு அடைந்த கதிர்காமர் விரைவாக பொங்கல் பொங்கி பயற்றங்காய் குழம்பையும் ஊற்றி ஆலமிலையில் கொடுக்க, முதியவர் அற்புதமான பொங்கல் என்று பெருமிதமடைந்து கொண்டே, அங்கே 63 பேர் இருக்கின்றார்கள், அவர்களும் உனக்கு சேர்த்து 65 ஆலமிலைகளில் அமுது தர வேண்டும் என்று சொல்லி முருகனாக காட்சி கொடுத்தார். கதிர்காமர் சந்நிதியை நோக்கி ஓடினார். வேல் வளமைக்கு மாறாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சந்நிதி முருகன் ஆலயம் இலையில் வைக்கப்பட்ட பச்சரிசி பொங்கலும் பயற்றங்காய் குழம்பும் உண்டதாக வரலாறு சான்று பகிர்கிறது. இதனால்தான் இன்றும் செல்வச் சந்நிதியில் பூஜை நேரங்களின் போது 65 ஆலம் இலைகளில் அமுது படைக்கும் மரபு காணப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கான தேர் வடம் கூட கடலிலேயே வந்து சேர்ந்த அற்புதம் இன்று அடியார்களின் மனதிலே ஆழப்பதிந்த ஒரு அதிசயம். தமது நல்ல காரியங்களை கூட இங்கேயே தொடங்குகின்றனர். இவ்வளவு பெருமை பொருந்திய செல்வச் சந்நிதி முருகன் ஆலயத்திற்கு இந்த மகோற்சவத்தின் போது நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடுவர். இலங்கையில் அநேக அன்னதான மடங்களை கொண்ட ஆலயம் சந்நிதி முருகன் ஆலயம்தான். இதனால்தான் சந்நிதி முருகனை அன்னதான கந்தன் என்றும் அழைப்பார்கள். சந்நிதியான் ஆச்சிரமம் ஒவ்வொரு வருடமும் அன்னதான பணியை சிறப்பாக செய்கின்றது. அன்னதான கந்தன் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானுக்கு ஆவணி மாதத்தில் வரும் பூரணையில் தீர்த்த உற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. கோவில் கிணற்றுக்கு அருகே வள்ளிக்கொடி முளைக்கும் பொழுது கொடியேறி திருவிழா ஆரம்பமாகி 15 நாட்கள் நடைபெறும். தேர் திருவிழாவின் போது சன்னதி முருகனுக்கு முன்பாக காவடி, கரகாட்டம், பாட்காவடி, கற்பூரச்சட்டி, தூக்கு காவடி என்றும், தேரின் பின்னால் அங்கப்பிரதட்சணை செய்யும் அடியார்கள், இவற்றின் பின்னால் வரும் பஜனை குழுக்கள், உருக்கொண்டு தன்னை மறந்து ஆடும் பக்தர்களின் காட்சிகள் இவையெல்லாம் மனதை உருக வைத்துவிடும். இக்கோவிலில் பூஜைகளும் கிரியைகளும் வேதாகம முறைப்படி நடப்பதில்லை. பூஜைகள் தனித்துவமான சைவ ஆசார முறையில் நடைபெறுகின்றன. பூஜையின் போது மந்திரங்கள் சொல்லப்படுவதில்லை. முருகனுக்கு நிவேதனமாக 65 ஆலம் இலைகளில் பச்சையரிசி பொங்கல் பயற்றங்கரியுடன் படைப்பார்கள். திருவிழா காலங்களில் பூக்காரரின் தொண்டு மகத்தானது. இப்பூக்காரர்கள் மருதர் கதிர்காமரின் பரம்பரையில் வந்த தொண்டர்களே. உற்சவத்தின் போது சுவாமியை மலர் மாலைகளால் அலங்காரம் செய்வதும் இத்தொண்டர்களே. இவர்கள் இத்திருவிழா காலங்களில் விரதமிருந்து ஆசாரசீலராக சந்நிதியானுக்கு சகல தொண்டுகளும் செய்வார்கள். ஆலயத்தில் கொடுக்கப்படும் உணவுகளை விட வேறெந்த உணவுகளையும் திருவிழா காலங்களில் உண்ணமாட்டார்கள். செல்வச் சந்நிதி ஆலய மணியின் கோபுரம் 54 அடி உயரமுள்ளது. சந்நிதியானின் ஆலய காண்டாமணிதான் உலகிலுள்ள இந்து ஆலயங்களில் அதிக உயர் கோபுரத்தில் அமைந்ததாக கூறப்படுகிறது. இதை செய்து கொடுத்தவர் மானிப்பாய் அதிகார் செல்லமுத்துவின் மகனான சோமசுந்தரம்.
இந்த மணியின் நாத ஓசை தொண்டமனாறு சந்நிதி முருகன் ஆலயத்திலிருந்து மானிப்பாய்க்கு கேட்குமாம். யுத்த சூழலால் 1986ஆம் ஆண்டு கோபுரத்தில் எரிகணைப்பட்டு கோபுரமும் மணியும் சேதமடைந்தன. மீண்டும் சில காலம் சென்ற பின்பு வெளிநாடுகளில் உள்ள அன்பர்களின் விடாமுயற்சியால் லண்டனில் மாமணி செய்யப்பட்டு 2002ஆம் ஆண்டு ஆவணி மாதம் சந்நிதியான் ஆலயத்தில் மீண்டும் பொருத்தப்பட்டது. இந்த புதிய மாமணியின் எடை 1250 கிலோகிராம் என்று கூறப்படுகிறது. பல சிறப்புகளை கொண்ட செல்வச் சந்நிதி முருகனின் அழகிய பெரிய தோற்றத்தை கொண்ட சித்திரத்தேர் 1986ஆம் ஆண்டு போரில் அழிவுற்று மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. தமிழ் சைவ பண்பாட்டில் செல்வச் சந்நிதி முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயமாக காணப்படுகின்றது.